பௌர்ணமி தினத்தில் பருத்திக்காட்டில் சுயம்பு புற்றுநாக அம்மனுக்கு அபிஷேகம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி கணக்கநேந்தல் பகுதியில் அமைந்துள்ள நாகப்புற்று அம்மனுக்கு பௌர்ணமியில் 10 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பொதுவான பிரச்சனைனா மது பிரச்சனை தான். எவ்வளவுதான் வீட்டுல செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் வீட்டில் கணவர் மது அருந்திட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம நாட்டில் 99.9% மதுவை சாதாரண சின்ன பசங்க கூட எடுத்துக்கிற லெவலுக்கு போயாச்சு. நான் இங்கே ஏன் வந்தேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு ஒரு நல்ல மனமாற்றமும் மன நிம்மதியும் கிடைச்சிருக்கு. எவ்வளவோ பெரிய கோயிலுக்கெல்லாம் நானும் போய் எவ்வளவோ வேண்டுதல் பண்ணி செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே நான் இப்போ ஒரு 2 மாதம் வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போனால் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குது. என் கணவரும் இப்போ நல்லா சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தொழிலையும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. முன்னாடி இருந்ததை விட இங்கே நான் வந்ததுக்கப்புறம் நான் மனசு நிம்மதியாக நான் உணர்றேன். அதுக்காகத்தான் இங்கே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, நான் ஏற்கனவேலாம் வந்ததில்லை. என்னோட கணவரோட நண்பர் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ அவங்களுமே அவங்க வீட்டில் அவரோட மாற்றம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை வச்சு தான் சரி, என்ன இவர் ரொம்ப மோசமாக இருப்பாரே, இவரே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, அப்போ அந்த கோயிலில் ஏதோ இருக்குது. நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம். அப்படி இருந்தாலும் நான் வேலை பார்க்குற பொண்ணு, வேலை முடிச்சுட்டு நான் வருவேன். ஈவினிங் நைட்டு நாங்கள் போகிறதுக்கு ஒரு 10 o'clock 11 வந்துடும். ஆனாலும் நான் மெனக்கட்டி இங்கே நான் வரேன். ஒர்க்கு முடிச்சுட்டு நான் அப்படியே வருவேன் இங்கே ஏன்னா என் கணவரோட மாற்றம் எனக்கு ரொம்ப பெரிய மாற்றம். நானும் எவ்வளவோ செஞ்சு பார்த்தேன், அவங்க ஒன்றும் பண்ண முடியல என்னால். இப்போ என்னன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப அதான் சொல்லலை, எனக்கு ரொம்ப நிம்மதியாக நான் ஃபீல் பண்ணுறேன். என் ஃபீலிங் ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப நல்லா இருக்கு இங்கே அதனால தான் நாங்கள் வர்றோம். நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பி வரணும். அந்த நாகம்மாவை நீங்கள் நம்பணும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது, ரொம்ப கேஷுவலாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம மனசில் நம்பிக்கையோடு கொஞ்ச நேரமாக இங்கே உட்காந்து நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு போங்க, விளக்க போட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும். கண்டிப்பாக நிம்மதி இருக்கும். பொருளாதாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக, குறிப்பாக பெண்கள், ஏன்னா இப்போ இருக்கிற பெண்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. எல்லா வீட்லேயும் ஆம்பளைங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை, பெண்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் வரணும், நம்பி வரணும், நம்பணும். நிம்மதியாக ஒரு 2 மாதமாவது நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அதில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நான் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம். என் பேர் நிர்மலா.